ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் சீசன் 2 எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்போதான் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். ஸோ லைக்கை போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய உருவத்தை பார்த்துருப்பாங்களே, அதை பார்த்து நம்ம சமந்தா ரொம்ப ஷாக் ஆகுறா. இல்லை, இது அதுவாக இருக்கக்கூடாது, நான் இதை புக்கில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இது ஒரு எல்டர்வுட் கார்டியன். பிராடு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவரோட நம்பிக்கையை போயிது, எப்படியோ நம்ம சாக போறோம் அப்படின்னு தான் ஒரு யோசனை இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஸ் ரேங்க் மானா பீஸ்ட அவங்க சந்திப்பாங்கன்னு யோசிக்க கூட இல்லை. அந்த இடத்துல நல்லா ஒத்து பார்ப்பாங்களா? அங்க இப்போதான் அவங்க கிரியோலியே பாக்குறாங்க. அந்த கார்டியன் பீஸ்டுக்கு இடையில தான் ஒரு மாட்டினே இருக்காரு. அங்க இன்னமும் ஆளு உயிரோட தான் இருக்காரு. ஆளும் அங்க இன்னமும் கிளாரான்னு கத்தின்னு இருக்காரு. அங்க கிரியோலோட ஃப்ரெண்டு ரெஜினால்டு இதை பார்த்தோன்னே ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. கிரியோலுக்கு இப்படி ஆயிருக்கல, இதை அவரால் தாங்கிக்க முடியல. அவரோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தடுக்க போறான். ஆனா அவரோட இம்பாக்ட்னால நம்ம நோட் அப்படியே சைடா போய் விழுறான். நீ பண்ணது எதுவும் சரியில்லை, நான் விட போதில்ல. அங்க பயங்கரமா ஒரு தாக்க போறாரா? நம்ம ஹீரோ கத்துறான், லைஜா சீக்கிரமா ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணு. அங்க ரெஜினால்டு அது பயங்கரமா தாக்குவது. ஆனா ஷீல்டுனால அவளைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகல. அங்க ஜாஸ்மினும் சொல்றான், வா நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போகணும். என்ன நீங்க சொல்றீங்க? இங்க மத்தவங்களும் இருக்காங்க, அவங்கள பத்தியும் நம்ம யோசிக்கணும். இல்ல, நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உன்னோட ஃபேமிலிக்கு, அதனால வா நம்ம போகணும் உயிரோட. ஆனா நம்ம ஹீரோ அங்க ஒத்துக்கல. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், இந்த மாதிரி டைம்ல இவங்கள அப்படியே நம்மளால விட்டுற முடியாது. எல்லாருமே என்னதான் நம்பி இருக்காங்க. இந்த சைடு ரெஜினால்டு மேல ஒரு எத்தாலான ஒரு ஆர்மர் கிரியேட் ஆயிருக்கும். அதை வச்சு ஒரு பயங்கரமான போடு போறாரு. ஆனா இதனால அதுக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் ஆயிருக்காது. அது டைரக்டா நம்ம ரெஜினால்ட பொடிச்சது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம எலிஜா கிட்ட அவன் ஷீல்டை உருவாக்க சொல்றான். அப்புறம் தான் அவன் நல்லா பாக்குறானே, நம்ம ரெஜினால்டு வசமா அங்க மாட்டிக்கினாரு. அங்க இதனால நம்ம லூக்கஸ் கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் அப்படி பண்ண வேண்டிதான் நம்ம ரெஜினால்டால அங்க தப்பிக்க முடியும் லூக்கஸ். ஆனா லூக்கஸ் அங்க கேட்கலையே. லூக்கஸ் அதுக்கு பதிலா நம்ம ஹீரோவையே தாக்கிறான். அதனால நம்ம ஹீரோ அப்படியே சைடா போய் விழுறான். அங்க இதை பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. இப்போதான் நம்மளுக்கு புரியுது இது ஏன் அப்படி பண்ணான்னு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. முக்கியமா நம்ம லூக்கஸ் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பையன். அவன மாதிரி ஒருத்தனால இங்க ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி நான் வாழ்ந்தே ஆகணும், அதனால இது எனக்கான டியூட்டி, இங்கில இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் தாக்கியிருப்பான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஜாஸ்மினும் இதை பார்த்து நடுவில் வர உடனே அவன் ஜாஸ்மினையும் தாக்கிறான். ஜாஸ்மினும் விழ போவா. அதுக்குள்ள அங்க எலைஜா ஒரு பேரியரை உருவாக்கி காப்பாத்துறான். அவளுக்கும் ஜாஸ்மினுக்கு அங்க அடிபட்டிருக்காது. அங்க எலைஜாவும் கேக்குறான், அடே பைத்தியக்காரா, எதுக்குடா நீ இப்படி பண்ற? தேவையில்லாம நடுவுல நீ வராத, இல்லன்னா அவங்கள மாத்தான் இங்கே நீ சாக போற. எதுக்காக நீ இப்படி பண்ணிருக்க? இவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? வேற எதுக்கு நான் இதெல்லாம் பண்றேன்? மாதிரி நான் தப்பிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இப்படி பண்றது. இவங்க எல்லாருமே எனக்கான ஏற. நான் இங்கில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வகையில இவங்க தான் காரணமா இருக்க போறாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி முழுக்க இவங்கள பத்தி தான் பேச போறாங்களே. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறேன் இங்க என்ன ஆச்சு, எவ்வளவு தைரியத்தோட சண்டை போட்டேன்னு அப்படின்னு அவன் சொல்ல இருப்பான். ஆனா அதுக்குள்ள அது எலைஜாவை பயங்கரமா தாக்கியது. எலைஜாவாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. கார்டியனும் நம்ம எலைஜாவோட கதையை முடிக்கலான்னு வருமா, அதுக்குள்ள அங்க பிராடு காப்பாத்துறாரு. பிராடோட நிலைமையை இப்பதான் காட்டுறாங்க. பிராட் அவரோட கண்ட்ரோல்லே இல்ல. ஆமா, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா கார்டியன்? பையன் ஒரு சின்ன பையன் கிட்ட உன்னோட பவரை காட்டின்னு இருக்க, முடிஞ்சா வா என் கிட்ட உன்னோட பவரை காட்டு. அங்க இதை கேட்ட உடனே அது ரொம்ப கடுப்பாகுது. அங்க பிராடும் ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்றாரு. உடம்புல ஒரு மிகப்பெரிய காயமும் கிரியேட் ஆகுது. ஆனா என்னன்னு தெரியல, நம்ம பிராடோட முகம் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அது மேல என்னதான் ஒரு பெரிய காயத்தையே கிரியேட் பண்ணாலும் அதால டக்குன்னு ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட மாஸ்க் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. நம்ம ஆத்தருக்கு நிறையவே அடிபட்டிருக்கு. அவனால எழுந்துக்க கூட முடியல. சைடுல அவன் ஜாஸ்மினை பாக்குறான். ஜாஸ்மினோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ரெடி நம்ம பிராடும் அங்க மாட்டிக்கினாரு. இந்த மாதிரி டைம்ல வேற வழியில நான் அதை தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா இதை பயன்படுத்தினா நான் உயிரோட இருப்பேனா? இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் அவனோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனோட கை கண்ணாண்டெல்லாம் ஒரே கோல்டு கலர்ல மாற ஆரம்பிக்குது. ஃபேஸ் 2 டிராகன் அவேக்னிங். இது நம்ம டெஸ்ஸியா கூட எல்ஃபோட கிராமத்துல இருக்கும்போது அந்த தாத்தா கூட அவன் கத்துக்கின விஷயம் தான். இதை கத்துக்கிறதுக்கு அந்த தாத்தாக்கு கிட்டத்தட்ட நிறையவே டெக்கேட்ஸே ஆயிருக்கும். நம்ம ஹீரோக்கு வெறும் ஒரு 2.5 வருஷமோ இதுதான் இருக்கும். இதுலயும் இன்டகிரேட்டட் ஃபேஸ்ன்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையே கத்துக்கினா. அதுக்கும்
மேல இதுல நம்ம ஹீரோவால டைம் ஸ்பேஸ் இதுல இருந்து அவனை தனியா பிரிக்க முடியும். இந்த ஃபேஸும் லிமிட் ஆனதுதான். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தன்னைத்தானியே ஒரு வேற லெவலான ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பான். அவனோட முடியெல்லாம் அப்படியே பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கும். பின்னாடி பயங்கரமான ஆறாவா தெரியுது. இந்த சைடு இந்த விஷயம் நம்ம செல்விக்கும் அங்க தெரிய வந்திருக்கும். அதுவும் ஒரு முழுசா உருமான ஒரு டிராகனா மாதிரி இருக்கும். அங்க அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி நான் வரணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நீ வந்து இன்னமும் என்னோட ட்ரைனிங்க பண்ண, இப்போதைக்கு நீ வர வேணாம். அப்படி ஏதாச்சும் ஆனா என்னோட ஹவுஸுக்கு போ, எனக்காக என்ன என்னால உதவி பண்ண முடியும்ல. இல்ல நான் சொன்னதை விரமா நீ பண்ண ப்ளீஸ் இப்படின்னு சொல்ல அங்க செல்வியும் ஒத்துக்குது. நம்ம ஹீரோவும் வர வழியில சொல்றான், என்ன நம்மளோட கேம் ஆரம்பிக்கலாமா? உங்க ஆத்தர் செம்ம வேகமா தாக்க போறான். தாக்கும் போதே நம்ம ஆத்தருக்கு புரியுது, இந்த ஃபேஸ் அவனால ரொம்ப நேரத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். அதனால நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும். இதனால அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அதை சுத்தி ஒரே ஐஸா மாறிது. இப்பதான் அவனோட கையை காட்டுறாங்க. அவனோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குது. அங்க அந்த மாஸ்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும்ல, நிறையவே எலமெண்ட்டை பயன்படுத்தி வித்தியாசமான எனர்ஜியை வச்சு அப்படியே அதோட கதையை முடிக்கிறான். அதோட கதையை முடிச்சவனே என்னன்னு தெரியல, நம்ம ஆத்தரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அங்க ஆத்தரோட அம்மா அப்பாவும் இருக்கும் போது அங்க திடீர்னு அவங்களோட ரிங்கு அது வந்து பயங்கரமா க்ளோ ஆகுது. பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது ஆத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. இல்ல இது வந்து இருக்கக்கூடாது, ரிங்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். இந்த ரிங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ரிங்கு தான் நம்ம வின்சென்ட் வந்து ஒரு எபிசோட்ல குத்திருப்பாரு. ஏதாச்சும் ஆத்தருக்கு பிரச்சனை வந்தாலும் ஆத்தரோட நிலைமை மோசமானாலும் இந்த ரிங்கு பயங்கரமா க்ளோ ஆகும். அதேதான் இங்க ஆயிருக்கு. அப்போனா நம்ம ஆத்தரோட உயிர் ஆபத்தான நிலையில இருக்கு. ஸோ ஆத்தர் என்ன இறந்துருவானா? இது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். இப்போதான் ஆத்தரோட கொஞ்சோண்டு பவரை காட்டுறாங்க. சீசன் 2 உண்மையை சொன்னா ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருவோம். பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.